12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 10 சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகள் பயிற்சி 10.7இல் 11ஆம் கணக்கு பார்க்கலாம். x plus a பெருக்கல் dy by dx மைனஸ் 2y சமம் x plus a பவர் 4 என்ற வகைக்கெழு சமன்பாட்டின் தீர்வு காண்க என கேட்கப்பட்டுள்ளது. இந்த நேரியல் வகைக்கெழு சமன்பாட்டிற்கான தீர்வு கணக்கிடுவதற்கு dy by dx ன்னு முதல் உறுப்பு இருக்கிறதுனால அதனோட எந்த ஒரு உறுப்பு நமக்கு பெருக்கல்ல இருக்கக்கூடாது. அப்போ எக்ஸ் பிளஸ் ஏ என்ற உறுப்பு பெருக்கல்ல இருக்கிறதுனால எக்ஸ் பிளஸ் ஏவால் அனைத்து உறுப்புகளையும் வகுத்துக்கலாம். மைனஸ் 2y வலதுபுற மதிப்பு எக்ஸ் பிளஸ் ஏ பவர் 4 எக்ஸ் பிளஸ் ஏவால் வகுக்க இருபுறமும் வகுக்க கிடைக்கக்கூடிய மதிப்பு எக்ஸ் பிளஸ் ஏ பை எக்ஸ் பிளஸ் ஏ இன்டூ டிஒய் பை டிஎக்ஸ் மைனஸ் 2y பை எக்ஸ் பிளஸ் ஏ RHS மதிப்பு x plus a இன் அடுக்கு 4 by x plus a x plus a கேன்சல் ஆகிடும். அதே போல் வலதுபுற மதிப்பில் ஒரு x plus a கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதம் 3 உறுப்புகள் இருக்கும். முதல் உறுப்பு dy by dx மைனஸ் 2y by x plus a சமம் x plus a இன் அடுக்கு 3. இதை எதனோட ஒப்பிடுறோம் அப்படின்னா dy by dx எந்த அமைப்பில் இருக்கு dy by dx plus py சமம் q என்ற வடிவில் அமைந்துள்ளது. எனவே p என்பது y-உடன் பெருக்கப்பட்டிருக்கக்கூடிய கெழுக்கள் தான் p இன் மதிப்பாகும். p இன் மதிப்பு மைனஸ் 2 by x plus a ஆகும். q என்பது வலதுபுறம் இருக்கக்கூடிய உறுப்பு x plus a இன் அடுக்கு 3. முதல்ல தொகை காரணி கணக்கிடணும். தொகை காரணி கணக்கிடுவதற்கான நிபந்தனை e பவர் இன்டகிரல் pdx e பவர் இன்டகிரல் p இன் மதிப்பானது மைனஸ் 2 by x plus a இன்டூ dx. இதில் மைனஸ் 2 ஏது வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இன்டகிரல் dx by x plus a 1 by xன்னு இருந்ததுன்னா அதனுடைய தொகையீடானது log x ஆகும். இங்கே 1 by x plus aன்னு இருக்குது. இந்த x plus aவோட வகையீடு தொகுதியில் இருந்ததுன்னா இதையும் log வச்சு எழுதிக்கலாம். x என்ற உறுப்பின் வகையீடு 1, a என்பது மாறிலி மதிப்பு, அதனுடைய வகையீடு 0. எனவே வகையீட்டு மதிப்பு தொகுதியில் இருக்கிறதுனால மடக்கையில் எழுதலாம் e பவர் மைனஸ் 2 இன்டூ லாக் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஏ. மடக்கையின் அடுக்கு விதியை பயன்படுத்தி மைனஸ் 2 அடுக்குக்கு உயர்த்தும் பொழுது e பவர் லாக் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஏ ஹோல் பவர் மைனஸ் 2. ஈயும் லாகு கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதம் அமைந்திருக்கக்கூடியது எக்ஸ் பிளஸ் ஏ மைனஸ் 2. எனவே therefore e பவர் இன்டகிரல் pdx என்ற தொகை காரணியின் மதிப்பானது 1 பை அடுக்கில் மைனஸில் இருக்கிறத கீழே பகுதிக்கு எழுதும் பொழுது ப்ளஸ்ன்னு எழுதிக்கலாம் 1 பை எக்ஸ் பிளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர். பொது தீர்வு கணக்கிடுவதற்கான நிபந்தனை பொது தீர்வு y e பவர் இன்டகிரல் pdx சமம் இன்டகிரல் q e பவர் இன்டகிரல் pdx இன்டூ dx பிளஸ் c என்பது நிபந்தனை. e பவர் இன்டகிரல் pdx தொகை காரணியின் மதிப்பானது 1 பை எக்ஸ் பிளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் ஆகும். வலதுபுற மதிப்பு q என்பது எக்ஸ் பிளஸ் ஏயின் அடுக்கு 3. e பவர் இன்டகிரல் pdx இன் மதிப்பு 1 பை எக்ஸ் பிளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் இன்டூ dx பிளஸ் c. 2 உறுப்புகள் கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதம் 1 இருக்கும். இடதுபுற மதிப்பு 1 பெருக்கல் y எனும் பொழுது y பை எக்ஸ் பிளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் சமம் RHSல மீதம் அமைந்திருக்கக்கூடியது எக்ஸ் பிளஸ் ஏ இன்டூ dx பிளஸ் c. y பை எக்ஸ் பிளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் சமம் எக்ஸ் பிளஸ் ஏ இதனுடைய தொகையீட்டு மதிப்பு எக்ஸ் பவர் எண்ணின் தொகையீட்டு சூத்திரம் எக்ஸ் பவர் என் பிளஸ் பை என் பிளஸ் 1. எனவே எக்ஸ் பிளஸ் ஏ பவர் 1 பிளஸ் 1 பை 1 பிளஸ் 1. எக்ஸை தவிர எந்த ஒரு உறுப்புகள் இருந்தாலும் அதனுடைய வகையீட்டை பகுதியில் எழுதணும். ஏவின் வகையீடு 0, எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது 1. எனவே எந்த மதிப்பும் எழுத தேவையில்லை பிளஸ் சி. ஒய் பை எக்ஸ் பிளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் சமம் எக்ஸ் பிளஸ் ஏயின் அடுக்கு 2 பை 1 பிளஸ் 1 இன் மதிப்பு 2 பிளஸ் சி. இதனுடைய சுருக்கமாக 2 நாம் பொதுவாக எழுதிட்டோம் அப்படின்னா வலதுபுறத்தில் ஒய் பை எக்ஸ் பிளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் சமம் எக்ஸ் பிளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் 2 பெருக்கல் சி 2c பை 2 பொதுவாயிடும். அந்த பை 2 இடதுபுறம் கொண்டு வந்து இடதுபுறமும் வலதுபுறமும் கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா 2y சமம் எக்ஸ் பிளஸ் ஏ ஹோல் ஸ்கொயரால் வலதுபுறம் பெருக்கும் பொழுது எக்ஸ் பிளஸ் ஏ ஹோல் பவர் 4. அடுத்த உறுப்பு 2c இன்டூ எக்ஸ் பிளஸ் ஏ ஹோல் பவர் 2 என்பது தேவையான தீர்வாக அமையும். தேங்க்யூ.